ஸ்ரீ குருபியோ நமக. அடியன் கமலா நாராயணன். போன எபிசோடில் அட்டகாச பீடத்தை பற்றி 11வது பீடத்தை பற்றி முழுக்க பாதி முடிச்சுட்டோம். இப்போ 12வது பீடம் சக்கரவாகம். இது போன பதிவிலேயே விருத்தம் வரைக்கும் விவரம் சொல்லிவிட்டு விருத்தம் வரைக்கும் பாடியாச்சு. இப்போ இந்த பாட்டை நம்ம கற்றுக்க ஆரம்பிக்கலாம். சுஷேந்திர மதில் ஒயிலாக சுச்சீந்திர மதில் ஒயிலாக அமர்ந்த அமர்ந்த நாராயணி நாராயணி சுச்சீந்திர மதில் ஒயிலாக அமர்ந்த நாராயணி சுச்சி பீட்டமென சிறந்து சுச்சி பீட்டமென சிறந்து சௌகரர் காத்திட சௌகரர் காத்திட சுச்சேந்திர மதில் ஒயிலாக அமர்ந்த நாராயணி சுச்சி பீட மதில் சிறந்து சுச்சி பீட மன சிறந்து சௌகரர் காத்திட சுச்சேந்திர மதில் ஒயிலாக அமர்ந்த நாராயணி சுச்சி பீட்டமென சிறந்து சௌகரர் காத்திட சுச்சேந்திர மதில் ஒயிலாக அமர்ந்த நாராயணி. அனுபல்லவி. சில முள்ளோர்க்கரும் பெரும் பொருளாகி சில முள்ளோர்க்கரும் பெரும் பொருளாகி சீரான வாழ்வும் இகப்பர சுகமும் அளிக்கும் சில முள்ளோர்க்கரும் பெரும் பொருளாகி சீரான வாழ்வும் இகப்பர சுகமும் அளிக்கும் சுச்சேந்திர மதில் ஒயிலாக. சரணம். சிலமென்ன நின் அண்ணலும் உவந்து போற்றிட அரக்கன் அபகரித்த சீதாதேவியை மீட்டிய அனுமல் ஓங்கி நெடுந்துயர்ந்து சீதாதேவியை மீட்டிய அனுமல் ஓங்கி நெடுந்துயர்ந்து சீர்மேவும் திருத்தலத்தில் பக்தர் கருள வென்றே சீர்மேவும் திருத்தலத்தில் பக்தர் கருள வென்றே சீதமதி வதனம் அழகுற சிறு புன்னகையும் சேர்த்து சீதமதி வதனம் அழகுற சிறு புன்னகையும் சேர்த்து சுச்சேந்திர மதில் ஒயிலாக அரை கணமேனும் உன்னடியில் ஐராது தியானம் செய்தோர்க்கும் இறங்கி கரை கண்டனுடன் இணைந்து திரு காட்சியும் அளித்து துய தீர்க்கும் தருவே திருவருட்பிரகாசமே சுச்சேந்திர
மதில் ஒயிலாக அமர்ந்த நாராயணி. இப்போ முழு பாட்டு பாடிடலாம். சுஜேந்திர மதில் ஒயிலாக அமர்ந்த நாராயணி சுச்சி வீட்டமன சிறந்து சம்ஹர காதேட சுஜேந்திர மதில் ஒயிலாக அமர்ந்த நாராயணி சில முள்ளோர் கரும் பெரும் பொருளாகி சீரான வாழ்வும் இகபர சுகமும் அளிக்கும். சில முள்ளோர் கரும் பெரும் பொருளாகி சீரான வாழ்வும் இகபர சுகமும் அளிக்கும். சுஜேந்திர மதில் ஒயிலாக அமர்ந்த நாராயணி சில நனில் அண்ணலும் உவந்து போற்றிட சில நனில் அண்ணலும் உவந்து போற்றிட அரக்கன் அபகரித்த சீதாதேவியை மீட்டிய அனுமல் ஓங்கி நெடில் துயந்து சீர்மேவும் திருத்தலத்தில் பக்தர் கருளவென்றே சீர்மேவும் திருத்தலத்தில் பக்தர் கருளவென்றே சீதமதிவதனம் அழகுற சிறு புன்னகையும் சேர்த்து சீதமதிவதனம் அழகுற சிறு புன்னகையும் சேர்த்து அரைக்கணமேனும் நடியில் ஈத்து அயராது தியானம் செய்தோர்க்கும் இறங்கி கரிகண்டனுடன் இணைந்து திரு காட்சியும் அளித்து துய தீர்க்கும் தருவே திருவருட்பகாசமே சுஜேந்திர மதில் ஒயிலாக அரைக்கணமேனும் நடியில் ஈத்து அயராது தியானம் செய்தோர்க்கும் இறங்கி கரிகண்டனுடன் இணைந்து திரு காட்சியும் அளித்து துயர் தீர்க்கும் தருவே திருவருட்பிரகாசமே சுஜேந்திர மதில் ஒயிலாக அமர்ந்த நாராயணி சுச்சி வீட்டமென சிறந்து சங்கரர் காத்திட சுஜேந்திர மதில் ஒயிலாக அமர்ந்த நாராயணி. 12வது சுசீந்திர பீடம் முடிச்சாச்சு. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது 13வது பீடம். அது பஞ்சசாகர பீடம். தேவியோட கீழ்பல் வரிசை விழுந்த இடம். தேவியோட பேர் வாராகி. காவல் காக்கிறவரோட பேர் மகாருத்ரர். இது எந்த க்ஷேத்திரம்னு போடலை, அதனால நான் அதை பற்றி சொல்ல முடியல. இப்போ இந்த விவரத்தை நான் இந்த கர்நாடக தேவகாந்தரி ராகத்தில் இது அமைஞ்சிருக்கிறதுனால விருத்தமாக பாடிட்டும் அதுக்கப்புறமா அடுத்த எபிசோடில் பாட்டை சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு தீர்மானம் பண்ணியிருக்கேன். இது எல்லோரும் நல்லா பாடி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க.
13ஆம் பீடமான பஞ்சசாகர பீடத்தில் தேவியா கீழ்பல்வரிசை வீழ்ந்த இடமா வாராகியன பெயர் கொண்டு மகாருத்ரர் காத்திட தேவியில் மகிமைதனை மனதிருத்தே வாழ்த்து ஓமே. இப்போ சில விஷயத்த தெளிவுபடுத்தலான் இருக்கேன். எப்படின்னாக்கா சில பேர் கேட்குறா, நீங்கள் எதுக்கு விவரத்தை தான் சொல்லிடுறீங்களே சக்தி படத்தோட, ஆனால் அதே எதுக்கு திருப்பி அதே விவரத்தையே எதுக்கு நீங்கள் ராகத்தோட பாடுறேன்னுட்டு. இது என்னோடய ஐடியா என்னன்னாக்கா, சாதாரணமாக ஒரு கீர்த்தனையோ தான் படித்து அந்த ராகத்தோட சாயல் நம்மளுக்கு நன்னா வரணும். ஒரு ராகம் பாடி முடிச்சிருக்கோம், டக்குன்னு அடுத்த ராகம் எடுக்கச்சே நம்மளுக்கு அது கொஞ்சம் சரிப்பட்டு வராது. அதே ராகத்தில் திரும்பி நமக்கு மைண்டில் வந்துட்டுருக்கும். அதுக்காக நம்ம ஒரு விருத்தமாக அந்த 100 ராகத்தை ஒரு விருத்தமாக அக்காரத்தில் பாடுறோம் இல்லையா. அந்த அக்காரத்தில் பாடுறதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணினேன், இது மாதிரி அந்த விருத்தத்தையே இந்த லிரிக்ஸையே நம்ம வச்சுட்டு அந்த ராகத்தை அந்த விருத்தத்துலேயே எடுத்துகிட்டு போய் பாடினாக்க நம்ம ஒரு விருத்தம் ராகத்தோட பாவங்களை அதில் கொண்டு வந்துடலாம். அதை பாடி முடித்த உடனே நமக்கு பாட்டு பாட ரொம்ப சௌகரியமாக இருக்கும்னு எனக்கு தோணித்து. அவ்வளோதான் என்னோடய ஒப்பீனியன். சாதாரணமாக இதை நான் ஒருத்தரை பார்த்தோ இது பண்ணியோ காப்பி அடித்தோ பண்ணுறதில்ல. எனக்கு அந்த சமயத்தில் என்ன தோன்றதோ நான் பண்ணுறேன், அவ்வளவுதான். இதை நீங்கள் சில பேர் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி சொல்கிறா, சில பேர் இது ஏன் இப்படி தேவையில்லாததுங்கிற மாதிரி சொல்கிறா. அது அவாளோட உரிமை, ஒப்பீனியனோட உரிமை. அவளும் சொல்லலாம், சொன்னால் தானே நமக்கு தெரியும் இல்லை. ஸோ அதனால நான் இதை உங்களுக்கு தெளிவுபடுத்தினேன், அவ்வளோதானே வழிய. இதை நீங்கள் விரும்பி ஏற்றுண்டாலும் சரி, இது என்னோடய ஐடியா தான், வேறு ஒன்றுமே இல்லை. இதை நீங்கள் தெளிவுபடுத்திக்கோங்க. உங்களை தெளிவுபடுத்திக்கிறதுக்கு தான் நான் இதை சொல்கிறேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் இந்த லிரிக்ஸில் சில சமயம் இந்த ப்ரொனவுன்சியேஷனில் சில ப்ராப்ளம் வருது நம்மளுக்கு. அதையும் நீங்கள் இது பண்ணிக்கோங்க. தமிழில் வெறும் ஒரே ஒரு எழுத்து தான் இருக்கிறதுனால அதை தாவா தாவா அதெல்லாம் நம்ம பார்த்து கொஞ்சம் புரிஞ்சுண்டு நீங்கள் பாடினீங்கனாக்கா அதையே நம்ம கரெக்ட் பண்ணிவிடலாம். இதெல்லாம் தான் சின்ன சின்ன விஷயங்கள். இது பாட்டுக்கு நடுவில் சொல்ல முடியல, இப்போ இதில் கொஞ்சம் டைம் இருக்கிறதுனால நான் சொல்லியிருக்கேன். ராதே கிருஷ்ணா. அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். எல்லாருக்கும் என்னோடய ஆசை.